என்ன இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா தாங்க இருக்கு. அன்பீட்டனா வந்த இந்த T20 வேர்ல்டு கப்ல குரூப் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, சூப்பர் எயிட்ல இருந்தாலும் சரி, ஒரு டீம் இல்லாம எல்லா டீமே விரட்டி அடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா கடைசியில நியூசிலாந்து கிட்ட இப்படி சோக்காகி இந்த T20 விட்டு வெளியே போயிருச்சு. இதனால நியூசிலாந்து கெத்தா போய் ஃபைனல்ல நாங்க தான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் உட்கார்ந்துருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இப்படி அடி வாங்கணும் சத்தியமா எதிர்பார்க்கலாங்க. பேட்டிங் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்துல இருந்தே செம தடுமாற்றாங்க. ஃபர்ஸ்ட் டீகாக்கு வந்து 10 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதை தொடர்ந்து ரிக்கல்டன் வந்தாப்ல, அவரும் வந்து அடுத்த பால்லையே டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. சரி மார்க்கரமா இருந்து அடிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் 18 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. இதுல கேட்சை வேற வந்து நியூசிலாந்து மிஸ் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் அந்த பேட்ஸ்மேன் அடிக்கக்குள்ளேயும் அந்த கேட்சை டப்புன்னு பிடிச்சி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதனால பவர் பிளேலேயே 48 ரன் தான் அடிக்க முடிஞ்சது, 2 விக்கெட் இழந்தது. அடுத்து வந்த மில்லரும் அந்த அளவுக்கு அடிக்கல. டெவால் பிரேவிஸும் ஸ்டப்ஸும் முக்கியமா மேக்ரோ யான்சனும் மட்டும் தான் நின்று அடிச்சாங்க. இதுல மேக்ரோ யான்சன் வந்து கடைசியில பொறுமையா ஆடி 30 பாலுக்கு 55 ரன் வர அடிச்சாப்ல. அப்படி மேக்ரோ யான்சன் அடிக்க போய் தான் கிட்டத்தட்ட 8 விக்கெட் இழந்து 169 ரன் வந்தாங்க. இல்லனா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லியிருக்க முடியும். இப்படி 170 அப்படின்னு நியூசிலாந்துக்கு டார்கெட் கொடுத்தாலும் சவுத் ஆப்பிரிக்காக்கு டார்கெட் அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அந்த பவுலர்ஸ் எல்லாம் பெருசா ஹெவியா வந்து அட்டாக் பண்ற மாதிரியே தெரியல. அவங்ககிட்ட அந்த இன்டென்ட்டே வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்தது. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட நியூசிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பின் ஆலனும் டிம் சைஃபர்டும் சேர்ந்து வெளுன்னு வெளுத்துட்டாங்க. பவர் பிளே முடியல. கிட்டத்தட்ட 84 ரன், கிட்டத்தட்ட முக்காவாசி மேட்சே முடிஞ்ச மாதிரி வந்து வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அடுத்து ரெண்டு பேருமே அடுத்தடுத்து 1 பால் 50 போட்டாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸும் ஃபீல்டர்ஸும் இன்னும் கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டாங்க. அடுத்து ரபாடா வந்து 10வது ஓவர்ல டீம் சைஃபர்ட் விக்கெட்டை எடுத்தாலும் நியூசிலாந்து எந்த இடத்துலயுமே தன்னோட போர்ஸை ஸ்டாப் பண்ணவே இல்லை. பின் ஆலன் வெளுன்னு வெளுத்துட்டாரு. அவர் ஆலனா ஏலியனான்னு தெரியல, அந்த அளவுக்கு அடின்னு அடிச்சாரு. கடைசியில பாத்தீங்கன்னா செஞ்சுரி போறதை விட வின் பண்ற ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் பின்னாலன் 96 ரன் எடுக்கல, 1 ரன் அடிச்சா வந்து மேட்ச் வின் ஆயிரும். ஆனா அதுலயும் 4 அடிச்சு தன்னோட T20யோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டாருங்க. இதனால நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஈஸியா சோக் பண்ணி ஃபைனல்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இப்படி அடி வாங்கணும் சத்தியமா எதிர்பார்க்கலங்க.